வாட்டர் ப்ரூஃபிங்கில் எவ்வளோ பெரிய அப்பார்டேக்கர் ப்ராடக்டாக இருந்தாலும் 3 வருஷத்துக்கு மேலே தாங்காது. அது ஏன் எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் எம்சி நட்ராஜன், வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்பர்ட். இந்த இண்டஸ்ட்ரியில் 21 இயர்ஸாக இருக்கேன். எந்த பில்டிங்கில் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் சரி, சர்ஃபேஸை நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா கோட்டிங் பேப்பர் மாதிரி டர்ன்னு கிழிஞ்சிரும். அடுத்தது மிக்சிங். சால்வெண்ட் பேஸ்ட் கோட்டிங்ஸு ஈரத்தில் அடிக்கவே கூடாது, ப்ளஸ் தண்ணியை மிக்ஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது வாட்டர் பேஸ்ட் கோட்டிங். வாட்டர் பேஸ்ட் கோட்டிங்கில் கரெக்டான அளவுக்கு பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும். இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணலன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பர்ஃபார்மன்ஸே இருக்காது. கோட்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இதுதான் கரெக்டான வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரொசீஜர். நம்ம பில்டிங் நிறைய கிளைமேட்டிக் சேலஞ்சஸை டெய்லி ஃபேஸ் பண்ணுது. நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலுமே பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ பெரிய அப்பார்டேக்கர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்டாக இருந்தாலும் 3 வருஷத்துக்கு மேலே தாங்காது. ஒரு பில்டிங்க்கு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு கவர்மெண்டோட நேஷனல் பில்டிங் கோட் கைட்லைன்ஸ்லேயே இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னோட வாட்டர் ப்ரூஃபிங் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஓகே.